ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை பார்த்தால் உனக்கு பயமாக இருக்கிறது. என்ன இது, நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று. ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது இதுவரைக்கும். இதற்கு மேலும் அப்படித்தான், எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்க பார்க்க பயமாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான். உன்னுடைய வாழ்வில் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய வாழ்வில் நீ படும் ஒவ்வொரு காயத்தையும் நான் அறிவேன். எதுவுமே எனக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எந்த அளவுக்கு மன உளைச்சல் அடைந்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். இதையெல்லாம் மாற்றவும் எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு விட்டாய், ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள வைக்க மருந்தாக நான் இருப்பேன் அல்லவா தங்க பிள்ளையே. இனிமேல் பார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க போகிறாய் என்று. நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கை போல வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி நினைத்தவர்களே உன்னுடைய வாழ்க்கை போலத்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும், எவ்வளவு அடிபட்டாலும் எழுந்து விட்டாலே என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கை போலவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மிக மிக விரைவாகவே நல்லபடியாகவே மீட்டு கொண்டு வருவேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் துணையாகத்தான் இருப்பேனே தவிர ஒரு ஆபத்தையும் ஒரு பொழுதும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். தங்கமே, அமோகமான எதிர்காலத்தை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு பல மடங்காக திரும்ப தருவேன். எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை, எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று நினைக்காது. பொறுமையோடு இரு. நீ எதிர்பார்த்ததை விட அமோகமான வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்குமே தவிர ஒரு இடத்திலும் உன்னை கஷ்டப்பட்டு தேவையில்லாமல் கண்கலங்க இந்த சாய் வைக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள், ஒரு விஷயமும் உன்னை படாத பாடுபடுத்தி விட்டது இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள். ஆனால் இதற்கு மேல் நடக்க போகும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷம் என்ற வெள்ளத்தில், சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தில், வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலமானது வரப்போகிறது. யோசிக்க யோசிக்க நான் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் தருவேன். அதனால் தான் சொல்கிறேன், நல்ல விஷயத்தை மட்டுமே யோசியுங்கள். கெட்ட விஷயங்களை எப்பொழுதும் யோசிக்காதீர்கள். சம்பந்தமில்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம். நம் வாழ்க்கையில் எது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று யோசிக்க வேண்டாம். எது நடக்குமோ, அதாவது உங்கள் மனசுக்குள் எது ஆசையோ அது நடந்தது போல யோசியுங்கள். அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருப்பது போலும் நடக்கப் போகுவது போலும் நினையுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையே தரும். மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கூடிய சீக்கிரமாக அனைத்திலும் ஒரு நல்ல மாற்றமும் நல்லதொரு விஷயமும் உனக்கு கிடைத்திட சத்தியமாக நான் உனக்கு உதவி இருப்பேன். பரிபூரண ஆசீர்வாதமும் பரிபூரண அனுகிரகமும் எப்பொழுதுமே இருக்கும். இதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஏகப்பட்ட விஷயங்கள், ஒன்றா இரண்டா, ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இனிமேல் திரும்பி திரும்பி பார்த்தாலும் பழைய விஷயங்களை நினைக்காமல் புதிய விஷயங்களை நினைத்துக்கொள். புதிய விஷயங்கள் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்வில் நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் நான் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். உனக்கு எந்த அளவுக்கு மறக்கக்கூடிய சக்திகளை கொடுக்க முடியுமோ அது அனைத்தையும் மறக்க வைக்க நான் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்பேன். தங்கமே, காலம் முழுவதும் சோதிக்க மாட்டேன். உன்னை நிச்சயமாக சாதித்து பல வழிகளை நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தருவேன். நல்ல நல்ல விஷயத்தையே உங்களுடைய வாழ்க்கையில் நான் தருவேன். உனக்காகத்தான் இங்கு நான் இருக்கிறேன். பல பேருக்கு உதாரணமாக
ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க இங்கு என்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறேன். தயவு செய்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை நடக்கும் நிறைய விஷயத்தை செய்ய முயற்சி மட்டும் செய்யுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்று தெரிந்துவிட்டது என்றால் கட்டாயமாக அதற்கான எல்லா விதமான உதவிகளையும் நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன். எனக்கு உங்களை விட வேறு எதுவும் பெரிதான ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நான் துணையாகவும் அருள் புரிவேன். துணையாக இருந்து அனைத்து இடத்திலும் ஆசீர்வாதமாக இருந்து உனக்கு எல்லா இடத்திலும் நித்தம் நித்தம் உதவிகளை செய்து கொண்டு வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன். புரிகிறதா தங்கமே? எல்லா விஷயமும் உனக்கு புரியும் என்று இந்த சாய் நம்புகிறேன். எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தால் அதிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு தெரியாமலேயே அந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுப்பேன். நிறைய பேர் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். அந்த வார்த்தைகள் அனைத்தையும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கண்கலங்காது. எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று நினைக்காது. எதுவாக இருந்தாலும் நடக்கும். சாய் செய்வார். நிச்சயமாக அனைத்து தெய்வங்களும் உதவி செய்யும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் உனக்கு நிச்சயமாக அற்புதமாக நடத்தி தருவேன். நானே உனக்கு துணை. எல்லா இடத்திலும் நானே உனக்கு பாதுகாப்பு. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லோரும் உன்னுடைய உறவுகள் அனைவருமே பொறாமையோடு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற்றி மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களாக மாற்றி நான் தருவேன். எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யமாகவும் நடந்திட நான் உதவி செய்வேன். எதற்கும் துணிந்து எல்லா விஷயத்தையும் செய். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக நடக்காதோ முடியாதோ என்று நினைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நடக்கும். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு பிடித்தது போலவே இருக்கும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் நடக்கும். நானே துணை. நானே பாதுகாப்பு. எதிர்பார்த்த விஷயங்களை தருவதற்கு நானே அனைத்துமாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷம் மட்டும்தான் ஒருவனுக்கு எப்பொழுதும் தேவை. அந்த சந்தோஷத்தை தேர்வதற்கு நானே இருக்கும் பொழுது உனக்கு வேறென்ன அம்மா தங்கம்? உனக்கு கவலைகள் வேண்டாம். யோசி. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. யோசி. நல்ல விஷயத்தை மட்டுமே யோசி. ஒரு விஷயத்தை கூட தவறாக யோசிக்க வேண்டாம். சிரித்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் உன்னை காப்பாற்றி வழிநடத்தி உன்னை வாழ வைப்பார். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.